வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த காலத்தில் நம்ம நாட்டிலையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது கிடையாது. பப்ளிக் லைஃப்ன்றது பொதுவாக ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, பெண்களுக்கு இல்லை. பெண்களை படிக்க வைக்கல, அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காது, தேவதாசி சிஸ்டம், சதின்னு நிறைய அநியாயம் நடந்துச்சு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே மேல் டாமினேஷன் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் 19ஆம் நூற்றாண்டில் கூட ஜெர்மனியில் சில பகுதிகளில் ஒரு ஹஸ்பண்ட் விருப்பப்பட்டா அவரோட ஒய்ஃபை விற்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நிறைய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கப்படலை. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கிராஜுவலாக மாறிச்சு. நிறைய மக்கள் ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. 20ஆம் நூற்றாண்டு கடைசியில் தான் பெரிய அளவில் மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. உண்மையிலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுதா? ஆண்கள் பெண்களை சமமாக நடத்தலைன்ற காலம்லாம் நிறையவே மாறிடுச்சு. ஆனால் பெண்களுக்கு மற்ற பெண்கள் சம உரிமை கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டாங்கன்னா, இல்லை செப்பரேட் ஆகி சிங்கிளாக வாழறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லைனா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிற பெண்கள் இன்னுமே மற்ற சுப காரியங்களில் பார்ட்டிசிபேட் பண்ண யோசிக்கிறாங்க. ஏன்? கூட இருக்கிற மற்ற பெண்கள் தான் அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க மாட்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பெண்களை எந்த ஆணும் நீ அந்த ஃபங்க்ஷனில் நலுங்கு வைக்கக்கூடாது, விளக்கு ஏற்றக்கூடாது, அந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த சகுனம்லாம் பார்க்குறதே பெண்கள் தான். சரி, இதெல்லாம் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லேயா இருக்கும், இப்போல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நடந்துட்டு தான் இருக்குது. பெரியவங்க அப்படி பண்ணாலும் இந்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு அதை அப்போஸ் பண்ண தைரியம் வேணும். அப்படி செய்கிறது ஒரு வேளை அம்மாவாகவே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜென்ரேஷன் பெண்கள் இதை பற்றி எஜுகேட் பண்ணணும். இது எல்லாத்தோட குழந்தை இல்லைனா போச்சு, அந்த பொண்ணு வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஃபெமினிசம்னு பேசிகிட்டு இருக்கோமே, அது எங்கே இருக்குது? இதை எதிர்த்து யார் கேள்வி கேட்கறது? ஏன் கேள்வி கேட்குற தைரியம் வரல? தைரியம் அது இருந்துச்சுன்னா ஒரு பெண் பெரிய புரட்சியே செய்யலாம். அப்படி ஒரு தைரியமான பெண்ணை பற்றின கதையை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் விடுதலைக்காக போராடி வீர தளபதின்னு அன்பாக அழைக்கப்பட்ட குயிலியோட கதையை சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹிஸ்ட்ரியில் அந்த காலத்திலேயே நிறைய ஃபெமினிஸ்ட் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வேலு நாச்சியார் 1780 இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக போர் தொடுத்த முதல் ஆட்சியாளர் அவர். சிப்பாய் மியூட்டினி நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த போகிறது. வேலு நாச்சியார் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவரோட கமாண்டர் குயிலி. வேலு நாச்சியார் பற்றியே நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம். குயிலியை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபெமினிசம்க்கு ஒரு சிறந்த உதாரணமாக குயிலியை சொல்லலாம். இந்திய வரலாற்றை வடிவமைப்பதில் குயிலிக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு. குயிலி 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் கூடஞ்சாவடின்ற ஊரில் பிறந்தாங்க. அவங்க அப்பா பேர் பெரியமுதன், அம்மா பேர் ராக்கு. குயிலியோட வீரம் அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருந்துச்சு. அவங்க அம்மாவும் வீரத்துக்கு பேர் போனவங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வயலில் காட்டு எருது பயிர்களை நாசம் பண்ணுறதை பார்த்து அவங்க அந்த விலங்கை தடுக்க முயற்சி செஞ்சு இறந்து போனாங்க. அவங்க மரணத்தால் மனமுடைஞ்ச அவங்க அப்பா சின்ன பொண்ணான குயிலியை கூட்டிட்டு சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போனார். அங்கே செருப்பு தைக்கிறவராக வேலை பார்த்தாரு. சின்ன வயசில் குயிலி அவங்க அம்மாவோட வீர கதையை கேட்டு தான் வளர்ந்தாங்க. குயிலியோட அப்பா ரொம்ப நம்பிக்கையானவர், வேலுநாச்சியாரோட சீக்ரெட் ஸ்பையும் கூட. அவங்க அப்பா மூலமாக தான் குயிலி வேலுநாச்சியாரோட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. குயிலியோட அப்பா பெரியமுதனும் குயிலியும் வேலுநாச்சியாரோட படையில் சேர்ந்து போர்லெல்லாம் கலந்துருக்காங்க. குயிலியும் அவங்க அப்பாவும் எப்போ வேணும்னாலும் வேலுநாச்சியாரை பார்க்க அவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. குயிலி நிறைய தடவை ராணியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதனால் நிறைய காயங்களும் குயிலிக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு தடவை குயிலிக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்த அவங்களோட குரு ராணிக்கு எதிராக ஒரு ஒற்றனாக செயல்படுறத குயிலி கண்டுபிடிச்சாங்க. அவர் மூலமாக ராணிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுனால குயிலி அவரோட குருவை கொண்டுட்டாங்க. இவ்வளோ விசுவாசமாக இருந்ததுனால வேலு நாச்சியார் குயிலியை அவங்களோட தனிப்பட்ட மெய்காப்பாளராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷர்ஸ் குயிலியை பிடிச்சிட்டு போய் வேலு நாச்சியாரோட திட்டங்களெல்லாம் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. குயிலிக்கிட்ட இருந்து அவங்களால எந்த விஷயத்தையும் வாங்க முடியல. அதனால் குயிலியோட கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்களையும் டார்ச்சர் பண்ணி அட்டூழியம் பண்ணாங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால வேலு நாச்சியார் குயிலியை பெண்கள் படை சேனாதிபதியாக ஆக்கினாங்க. அப்புறம் மருது பாண்டியர்கள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், வேலு நாச்சியார் இவங்க எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் புரிஞ்சாங்க. கோட்டையை சுற்றி பிரிட்டிஷ் ஆர்மி திரண்டு இருந்தாலும் அவங்க கண்ணில் படாமல் பொதுமக்கள் போல உடையணிஞ்சு இந்திய இராணுவத்தினர் வழி நடத்தினாங்க. இந்திய இராணுவ படையில் இருந்தவங்களாம் நல்ல திறமசாலியாக இருந்தாலுமே பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட துப்பாக்கி இருந்துச்சு, நிறைய அட்வான்ஸ்டான ஆயுதங்கள் இருந்துச்சு. அதனால் அந்த போர் இந்தியர்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. போரில் பிரிட்டிஷ்காரங்க கோட்டையை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. வேலு நாச்சியாரும் அவங்க படையும் பதுங்கி இருந்தாங்க. கோட்டையை பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க.
சிவகங்கை கோட்டைக்குள்ள பெண்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் குயிலிக்கு தெரிய வந்துச்சு. அங்கே தான் குயிலி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அப்போ நவராத்திரியோட 10வது நாள் விஜயதசமியை கொண்டாட பெண்களை மட்டும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்குள்ளே விட்டாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க குயிலி. ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பிளான் பண்ணாங்க. குயிலியோட படைகள்லாம் பொதுமக்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே உலாவிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு அவங்கள அடையாளம் தெரியல. குயிலியோட பெண்கள் படை பூக்கூடைகள்லையும் பழக்கூடைகள்லையும் அவங்க ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சதும் பிரிட்டிஷ்காரங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி சடனாக அட்டாக் நடக்கும் அப்படின்றத பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்க்கல. அங்கே ஒரே கலவரமாக ஆயிடுச்சு. உள்ளே போன உடனே பிரிட்டிஷோட ஆயுதங்கள் இருக்கிற இடத்த குயிலி கண்டுபிடிச்சாங்க. அப்போ இன்னொரு திட்டம் போட்டாங்க. அங்கே சாமிக்கு விளக்கேற்ற வச்சுருந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் எடுத்து அவங்க மேலே ஊற்ற சொல்லி அங்கே இருக்கிற பெண்களுக்கு கமாண்ட் பண்ணாங்க. உடம்பு ஃபுல்லாக ஊற்றின எண்ணெயோட பிரிட்டிஷ்காரங்க வெடி மருந்து துப்பாக்கிலாம் வச்சுருக்க இடத்துக்கு போய் தன்னை தானே குயிலி கொளுத்திக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட எல்லா ஆயுதமும் அங்கேயே வெடித்து எரிஞ்சு போச்சு. ஆயுதங்கள்லாம் அழிஞ்சு போனதுனால பிரிட்டிஷால் ஒன்றும் பண்ண முடியல. குயிலியோட இந்த வீர செயலால் தான் வேலு நாச்சியார் போரில் பிரிட்டிஷை எதிர்த்து ஜெயிச்சாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தன்னோட உயிரை மனமுகுந்து தியாகம் செஞ்ச முதல் பெண் தியாகி குயிலி தான். குயிலியோட வீரத்தை அங்கீகரிக்கிற விதமாக சிவகங்கை மாவட்டத்தில் அவங்களுக்கு ஒரு மெமோரியல் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு பெண் பெரிய புரட்சியே செய்யலாம். குயிலி வேலு நாச்சியார்லாம் ஃபெமினிசம்க்கு ஒரு பெரிய உதாரணம். வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க. அவங்க ஒரு விடோ. அவங்க நாட்டை ஆளக்கூடாது அபசகுணம் அப்படிலாம் பார்த்துருந்தா மக்களை போர் புரிஞ்சு அன்னைக்கு காப்பாற்றிருக்க முடியாது. அந்த 2 பெண்களால் நம்ம ஹிஸ்ட்ரியே மாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் நம்மளால் நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களோட ஆட்டிடியூடையே மாற்ற முடியலைன்னா எப்படி? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஃபெமினிஸ்டாக மாறணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி எங்கெங்கே கொடுக்கப்படலையோ அங்கெல்லாம் தட்டி கேள்வி கேட்கணும். கேள்வி கேளுங்க. இந்த ஜென்ரேஷன் பெண்களால் தான் சொசைட்டியில் பெண்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறதை தடுக்க முடியும். ஸோ கேள்வி கேளுங்க. எல்லா பெண்களுக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்கு ஒரு அப்பாவா, ஹஸ்பண்டா, பிரதரா, ஃப்ரெண்டா சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் என்னோட நன்றிகள். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care.